வணக்கம். ராணி ஸ்வீட் சமையலில் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம், வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. 2 சின்ன சைஸ் வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சீனினாலும் சேர்த்துக்கலாம், நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துருக்கனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா முட்டை வாசம் எதுவும் தெரியாது, அதுக்காக தான். 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து ஒரு அரை நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அரைச்ச மிக்ஸை வேற ஒரு பாத்திரத்தெல்லாம் மாற்றிக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கிடணும். 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. விஸ்க வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி இல்லைன்னா பால் எதுனாலும் சேர்த்து இட்லி மாவு பேட்டருக்கு கலந்து எடுத்துக்கிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் திக்கா இருக்கணும். தோசைக்கல்ல காய்ச்சதும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எதுனாலும் சேர்த்து மாவு ஊற்றிக்கலாம். ரொம்ப மெல்லிசா இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக மெத்துன்னு ஊற்றணும். நம்ம பேன் கேக் தான் பண்ணுறோம், கொஞ்சம் மெத்துன்னு இருந்தால் நல்லா இருக்கும். மேலே நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிடணும். பாருங்க, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இது காலையில் டிஃபனாகவும் எடுத்துக்கிடலாம். இந்த பேன் கேக்குக்கு தொட்டுக்க தேன் ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.